ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம ரொட்டேஷன் மோஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ரொட்டேஷன் மோஷன் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. ஆனா ரொட்டேஷன் மோஷன் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நீங்க ஒவ்வொரு கான்செப்ட் ரொம்ப டீடைலா கவனிச்சீங்கன்னா இந்த ரொட்டேஷன் மோஷன் டாபிக் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ சின்ன சின்ன டீடைல்ஸும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே பாருங்க. நான் எப்படி ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. அது பார்த்து கத்துக்கங்க. நீங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொட்டேஷன் மோஷன்ல நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இதுல இந்த ரொட்டேஷன் மோஷன் கான்செப்ட் நீட் எக்ஸாமுக்கும் ஐஐடி எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மினிமம் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்ரி இயர். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட்டுங்க ரொட்டேஷன் மோஷன். இந்த வீடியோல நம்ம ரொட்டேஷன் மோஷன்னா என்ன, அப்புறம் ரொட்டேஷன் மோஷனுக்கும் டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க டிரான்ஸ்லேஷன் மோஷன் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே இது ஒரு ராடுன்னு எடுத்துக்கலாம். இந்த ராட் இப்படி மூவ் ஆகுதுங்க, இப்படி மூவ் ஆயிட்டு இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட்ஸ்ல எல்லாமே நம்ம ரிஜிட் பாடி தான் எடுத்துப்போம். ஸோ நம்ம எடுக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிஜிட் பாடின்னு எடுத்துப்போம். ரிஜிட் பாடியான அர்த்தம் என்னன்னா, இப்போ நீங்க இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்றீங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ ரிஜிடா இருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ், இந்த 2 நேரில் எனி 2 பாயிண்ட்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் இனிஷியலா என்ன இருந்துச்சோ ஃபைனலாகவும் அதே தான் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் மாறக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ரிஜிட் பாடின்னு எடுத்துப்போம். இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ரிஜிட் பாடின்னு தான் நம்ம எடுத்துப்போம். இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுதுங்க. இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுமோ, இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் லெட்ஸ் சே எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதே டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டும் மூவ் ஆயிருக்கும். அதே எக்ஸ் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் மூவ் ஆயிருக்கும். சென்டரும், இந்த ராடோட சென்டரும் அதே டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும். எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதே டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும் சேம் டைம்ல. இப்படி சேம் டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சுன்னா ஆர் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இது டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா ஆல் பாயிண்ட்ஸ் வில் ஹாவ் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேம் டிஸ்டன்ஸ். அப்புறம் எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே ஸ்பீட் பாருங்களேன். ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பை டைம். கவனிங்க, எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே சேம் டைம்ல சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால எல்லா பாயிண்ட்ஸ்மே சேம் ஸ்பீட்ல வரணுங்க. சேம் ஸ்பீட்ல வந்தாதான் சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா சேம் வெலாசிட்டி இருக்கும், சேம் ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன ஸ்பீட் சேஞ்ச் ஆகுமோ இன்னொரு பாயிண்ட்டுக்கும் அதே ஸ்பீட் தான் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும், சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ஸோ ஒரே டிஸ்டன்ஸ் கவர் ஆகணும்னா ஸ்பீட் சேமாக இருக்கணும், சேம் ஆக்சலரேஷனும் இருக்கணும். இதுதான் டிரான்ஸ்லேஷன் மோஷன். அதே மாதிரி ரொட்டேஷன் மோஷன் எப்படி இருக்குமோ பாருங்க. ஸோ ரொட்டேஷன் மோஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிட் பாடியை, எக்ஸாம்பிள் இங்க ராடை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அந்த ரிஜிட் பாடியை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில கேசஸ்ல ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் சே இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ராடை இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட் மூவ் ஆக முடியாது. இப்போ இது மேல நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ராட் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அபவுட் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த ராட் பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க, இந்த ராட் இப்படி ரொட்டேட் ஆகும்னு சொல்லுவோம் அபவுட் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுறதுனால இந்த பாயிண்ட் பாருங்க என்ன ஆகும்னா இப்படி மூவ் ஆகும் பாருங்க. ஸோ இந்த ராட் நீங்க ஃபுல்லா மூவ் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் கவனிச்சிங்கன்னா இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ராட் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கனால இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். கவனிங்க, இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது, சர்க்குலர் மோஷன் பண்ணுது பாருங்க. இந்த பாயிண்ட் சர்க்குலர் மோஷன் பண்ணுது. இந்த பாயிண்ட்னு இல்லைங்க, ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் கவனிச்சிங்கன்னா இனிஷியலா இங்க இருக்கு பாயிண்ட், ராட் இங்க வந்தோடனே ஃபைனலா இங்க இருக்கு பாருங்க. இது ஆர்க் பண்ணுது, ஆர்க்னு சொல்லுவோம். இந்த ராட் மறுபடியும் ஃபுல்லா நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் ரொட்டேட் ஆகுங்க. இந்த பாயிண்ட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ இங்க ரொட்டேஷன் மோஷன்ல ஆல் பாயிண்ட்ஸ் மூவ் இன் எ சர்க்குலர் பாத். ரொட்டேஷன் மோஷன்ல ஆல் பாயிண்ட்ஸ் மூவ் இன் எ சர்க்குலர் பாத் வித், இப்போ இந்த பாயிண்ட் சர்க்கிள் பண்ணும்ல, அதோட சென்டர் எங்க இருக்கும் கவனிங்க. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டரா பிஹேவ் பண்ணும். அது மாதிரி இந்த பாயிண்ட்டும் சர்க்கிள் பண்ணுதா, அதோட சென்டர் பாருங்க. இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டரா இருக்கும் வித் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஸ் இட்ஸ் சென்டர். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே, இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சர்க்கிள்ல மூவ் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா அபவுட் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அது மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொட்டேட் ஆகுங்க. ஸோ ரொட்டேஷன் மோஷன்ல எல்லா பாயிண்ட்ஸுமே சர்க்குலர் பாத்ல ரிவால்வ் ஆகும். அப்புறம் இங்க ஒண்ணு கவனிங்க, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வருதா, இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வரும்போது பாருங்க சென்டர்ல ஒரு ஆங்கிள் கவர் பண்ணிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வரும்போது பாருங்க இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிட்ட ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணிருக்கும்.
ஸோ ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த ஆங்கிள் தான் நம்ம ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிளை நம்ம டெல்டா தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டும் பாருங்க, அது இப்படி வருதா பாருங்க. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு லைன் வரும். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு லைன் வரும். பாருங்க, அகைன் இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதுவும் கவனிங்க, அதே இந்த பாயிண்ட் என்ன ஆங்கிள் கவர் பண்ணிருக்குமோ இந்த பாயிண்ட்டும் சென்டர் கிட்ட அதே ஆங்கிள் கவர் பண்ணிருக்கோம். இப்போ லெட்ஸ் இந்த ராட் வந்து இப்படி ஹாரிசான்டலா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வருமா, எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணிருக்கோம் இங்க. ஸோ இங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்கும், கண்டிப்பா π/2 ஆங்கிள் கவர் பண்ணிருக்கோம். ஏன்னா இது 90 டிகிரில, இது வெர்டிகலா இருந்துச்சு, இது ஹாரிசான்டலா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வந்திருந்தா பாருங்க, சென்டர்ல அதே π/2 ஆங்கிள் கவர் பண்ணிருக்கோம். ஸோ இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, அகெயின் ஆல் பாயிண்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் மோஷன் மாதிரி இங்கேயும் ஆல் பாயிண்ட்ஸ் வில் ஹாவ் சேம் டிஸ்டன்ஸ் இல்லைங்க. அஃப்கோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது நிறைய டிராவல் பண்ணுது பாருங்க, கவனிங்க, டிஸ்டன்ஸ் நிறைய டிராவல் பண்ணுது. இந்த பாயிண்ட் கம்மியா தான் டிராவல் பண்ணும் பாருங்க. ஸோ இங்க டிஸ்டன்ஸ் இல்ல, ஆல் பாயிண்ட்ஸ் வில் ஹாவ் சேம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரே ஆங்கிள் கவர் பண்ணும், சேம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே ஆங்கிள் பண்ணுங்க, அது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிட்ட ஒரே ஆங்கிள் பண்ணும் எல்லா பாயிண்ட்ஸுமே. ஸோ நீங்க இந்த பாயிண்ட் இல்லைங்க, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரே ஆங்கிள் தான் கவர் பண்ணும். டைம் டி தாங்க, ஒரே டைம்ல தான் இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். ஸோ இங்க ஒன்று கவனிச்சிங்கன்னா ஒமேகா என்னங்க சொல்லும், ரேட் ஆஃப் ஒரு டைம்ல எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணும். இங்க கவனிங்க, ஒரே டைம்ல இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்மே ஒரே ஆங்கிள் கவர் பண்ணுது. ஸோ இதுவும் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்குமே சேம். ஸோ ஒமேகாவும் சேமா இருக்கும். சேம் ஆங்கிள் கவர் பண்ணணும்னா ஸோ சேம் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கணும். சேம் ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி டினோட் பண்ணுவோம், ஒமேகால டினோட் பண்ணுவோம். அப்புறம் சேம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா வந்து என்னங்க சொல்லும், எவ்வளோ ஃபாஸ்டா இந்த ஒமேகா சேஞ்ச் ஆகும். பாருங்க, இந்த ஆங்கிள் சேமா கவர் ஆகணும்னா இந்த ஒமேகா சேமா சேஞ்ச் ஆகணுங்க. ரெண்டுத்துக்குமே சேமா ஒமேகா சேஞ்ச் ஆகணும். ஒமேகா ரெண்டுத்துக்குமே சேமா ஒமேகா சேஞ்ச் ஆச்சுன்னா ஆல்ஃபாவும் சேமா இருக்கும். ஆல்ஃபானா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒமேகா. ஸோ ω2 - ω1 பை டைம் டேக்கன். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆங்குலர் ஸ்பீடு இருக்கோ இந்த பாயிண்ட்டுக்கும் அதே ஆங்குலர் ஸ்பீடு இருக்கணும். ஏன்னா அதுக்கு சேம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணுங்க. ரொட்டேஷன் மோஷன்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எல்லாமே அபவுட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ அபவுட் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சேம் ஆங்கிள் கவர் பண்ணும், சேம் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும், சேம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ராட் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அபவுட் இந்த பாயிண்ட் இந்த ராட் ரொட்டேட் ஆகுது. ஜென்ரலா ரொட்டேட் ஆனா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த ராட் இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்புறம் பாருங்க, ஒமேகா கொடுத்துட்டாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே இதே ஒமேகா தான் இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸுமே சர்க்கிள்ல ரிவால்வ் ஆகும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே ஒமேகா சேமா இருக்கும். அதனால தான் ஜென்ரலா இங்க ஒமேகான்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒமேகா அப்படின்னு இல்லைங்க, எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே. ஸோ இந்த ராடுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொன்னாங்கன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே அதே ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், சர்க்கிள்ல ரிவால்வ் ஆகும். இந்த ராட் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருந்தா பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சர்க்கிள்ல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஸ்பீட். ஸோ இது லீனியர் ஸ்பீட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். லீனியர் ஸ்பீட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டும் ஸ்பீட் என்ன பாருங்க. ஸ்பீட் ஏன் வரும்னா இது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது பாருங்க. இது வந்து சர்க்கிள்ல மூவ் ஆகுது, ஏ வந்து சர்க்கிள்ல மூவ் ஆகுது, பியும் சர்க்கிள்ல மூவ் ஆகுது. பாருங்க என்ன ஸ்பீடு இருக்கும் நமக்கு தெரியுங்க. ஒரு பாயிண்ட் சர்க்கிள்ல மூவ் ஆச்சுன்னா ஸ்பீட் என்னன்னு சொல்லுவோம், ஆர் ஒமேகா. ஆர்னா என்ன, ஸோ இதோட ரேடியஸ் என்ன. ஸோ இந்த பாயிண்டோட ரேடியஸ் வந்து எப்போதுமே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டரா பிஹேவ் பண்ணும். இதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா எல்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் இன்டூ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி தான் ராடோட ஆங்குலர் வெலாசிட்டி, அது ஒமேகான்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து பாத்தீங்கன்னா எல் ஒமேகா இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் பி பாருங்க, பியும் சர்க்கிள்ல மூவ் ஆகும். இங்க வேணும்னே இது எல்என் கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் எல்என் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நீங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்தா மெஷர் பண்ணும். ஏன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் இங்க சென்டருங்க, அபவுட் அந்த பாயிண்ட் தான் பி சர்க்கிள் பண்ணும். ஸோ ரேடியஸ் இங்க இருந்து எடுத்துக்கணும். பி பண்ற சர்க்கிளோட ரேடியஸ் கவனிங்க, அது வந்து 2L இருக்கும். ஸோ பியோட ரேடியஸ் 2L. ஆங்குலர் வெலாசிட்டி பாருங்க, ஏ என்ன ஆங்கிள் கவர் பண்ணுமோ, இப்போ ஏ இங்க வந்துச்சுன்னா பாருங்க பியும் இங்க வரும். ஸோ ஒரே ஆங்கிள் கவர் பண்ணுங்க. ஏ எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணுமோ பியும் அதே ஆங்கிள் தான் இங்க கவர் பண்ணும். ஸோ இங்க ஆங்குலர் வெலாசிட்டி சேமா இருக்கும். ரொட்டேஷன் மோஷன்ல எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே ஆங்குலர் வெலாசிட்டி சேமா இருக்கும். ஸோ விபி பாத்தீங்கன்னா
2L ஒமேகான்னு வரும். அஃப்கோர்ஸ் விபிக்கு ஸ்பீட் பாருங்க அதிகமா இருக்கணும். ஒரே டைம்ல ஏ பாருங்க கம்மி ஆர்க் லென்த் கம்மி டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். ஆனா பி நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா அதுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஒமேகா சேமா இருக்கும். பாருங்க ஏ இங்க வந்துச்சுன்னா ஏக்கு எவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ பிக்கும் அதே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஒமேகா சேமா இருக்கும். ஆனா ஸ்பீட் இந்த டிஸ்டன்ஸ் ஏ வந்து கம்மியா கவர் பண்ணுது. ஆனா பி பாருங்க அதிகமா கவர் பண்ணுது. அதனாலதான் அதுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கு. ஸ்பீட் என்ன சொல்லுவோம்? ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட். அந்த ஸ்கொயர் பிளேட்டோட சைட் லென்த் கொடுத்துட்டாங்க எல். இந்த ஸ்கொயர் பிளேட்டோட சென்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அபவுட் அந்த சென்டர் இந்த ஹோல் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. அந்த ஹோல் ஆப்ஜெக்டோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஸ்பீட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஏவும் பியும் கண்டிப்பா சர்க்கிள்ல மூவ் ஆகுங்க. பி கவனிச்சிங்கன்னா சர்க்கிள்ல மூவ் ஆகும், ஏயும் சர்க்கிள்ல மூவ் ஆகும். இங்க ஸ்பீடுனா லீனியர் ஸ்பீட் அப்படின்னு மீனிங். ஸோ லீனியர் ஸ்பீட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதோட சொல்யூஷன் நான் சொல்றேன்.